ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். அதில் கங்காரு மார்க்கெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு கலோக்கியலாகவும் சொல்லுவாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதை தான் வந்து என்ன அது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டில் நான் இப்போ இருக்கேன். மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரேலி ஆகுதுன்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் ரேலி ஆகுதுன்னா ஒரு பேரிஷ் கரெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். நார்மலாக இது பார்த்தீங்கன்னா ரேலி வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நடக்கும். ஒரு 1 to 1.5 இயர்ஸ் வந்து கரெக்ஷன் நடக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம மார்க்கெட்டுன்னு இல்லை, வேர்ல்டு ஓவர் எல்லா மார்க்கெட்டுமே அப்படி தான் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1991 நிஃப்டி லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாலும், ஒரு ரேலினா இங்கே ஒரு 1 இயர் கரெக்ஷன், திரும்ப ஒரு ரேலி, திரும்ப ஒரு கரெக்ஷன், ரேலி கரெக்ஷன், ரேலி கரெக்ஷன், இப்படியே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா ரேலி, திரும்ப ஒரு கரெக்ஷன், திரும்ப பார்த்தீங்கன்னா ரேலி ஆச்சு, ஒரு சின்ன கரெக்ஷன். அடுத்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு மேஜர் ரேலி, இது 2008 மேஜர் கரெக்ஷன், அது முடிஞ்சோடனும் ரேலி, அப்புறம் கன்சல்டேஷன் 1 இயர், திரும்ப ரேலி. இப்போ இப்படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு, ரேலி கரெக்ஷன். இது வந்து கோவிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் நல்ல மூவ்மெண்ட்டு. 2024 செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குது. இப்போ இந்த பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்காரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா, இந்த சார்ட்டை பாருங்கள். நார்மலாக ஒரு ரேலி நடக்குதுன்னா அப்படியே இந்த ரேலி போயிட்டே இருக்கும். திரும்ப கரெக்ஷன் வரும், ரேலி போகும், கரெக்ஷன் வரும், இப்படி தான் போயிட்டுருக்கும். இங்கேருந்து பாருங்கள், 2017லேருந்து ரேலி போகும்போது பாருங்கள், ஒரே ஈவனாக உங்களுக்கு போகும், சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி தான். மேலே போகிறது, கீழே போகிறது, ஒரு சீக்வென்ஷியலாக ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு மூவிங் ஆவரேஜை போட்டிங்கன்னா ஒரு டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டும். ஓகேங்களா? செல் சைட் போனாலும் சரி, பை சைட் போனாலும் சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து 2026ல் பாருங்கள், ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது டே டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல ட்ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குது. பிப்ரவரி, அதாவது இந்த வார் சுச்சுவேஷன் வந்ததுலேருந்து இதில் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கா பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே போகுது, அடுத்த நாள் கீழே இறங்குது, அடுத்த நாள் மேலே போகுது, அடுத்த நாள் கீழே இறங்குது. ஏன் கீழே இறங்குது, ஏன் கேப் அப் ஆகுது, ஏன் கேப் டவுன் ஆகுதுன்னு ரீசனே இல்லை. ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மேக்ரோவில் வந்துக்கிட்டே இருக்குது. கேப் அப், கேப் டவுன், கேப் அப், கேப் டவுன் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் மூவ், எங்கேயாவது ஒரு இடத்துல சீக்வென்ஷியலாக ஒரு 5 க்ரீன் கேண்டிலோ அல்லது 5 ரெட் கேண்டிலோ ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்கள். இதுதான் வந்து கங்காரு மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. என்னன்னா ஹாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படி கங்காரு வந்து குதிச்சுக்கிட்டே இருக்குமோ, சைட்லேயும் குதிக்கும், மேலே கீழே குதிக்கும், அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த கங்காரு ஹாப்பிங் மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா, இதில் நம்ம டெசிஷனே எடுக்க முடியாது இந்த மார்க்கெட்டில். இப்போ எல்லா அனலிஸ்ட்டு, எல்லா பெரிய பெரிய இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவும் ரெட்டில் இருக்குது. யாருமே வந்து கிளியராக வந்து இந்த மார்க்கெட் போயிடும், மேலே போயிடும், இது பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. நம்ம வந்து நம்மளாலேயும் ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து இந்த ஹையை உடைக்க முடியாதுங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்போம் நம்ம. இந்த ஹையை அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 26,500க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சு சஸ்டெயின் ஆனாதான் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல 4 டைம் நம்ம சொன்னதுக்கப்புறம் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தது மார்க்கெட்டு. ஆனால் இப்போ மார்க்கெட்டை என்ன பண்ணணும்னு ஏன் யாராலையுமே சொல்ல முடியலன்னா, இது ஒரு ட்ரெண்டே எடுக்க மாட்டேங்குது மார்க்கெட்டு. மேலே கீழே, மேலே கீழே, சைட்வேஸில் அப்படியே போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஆக்டிவிட்டி எல்லாமே கேப்லேயே நடந்துட்டுருக்கு. ஓவர் நைட்லேயே வந்து எல்லா சேஞ்சஸும் நடந்து நடந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ரொம்ப இதாக இருக்குது. இது என்ன, நீங்கள் என்ன ஹவர்லியில் போய் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்கும். ஹவர்லி சார்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பிப்ரவரி மந்த்து ஸ்டார்டிங்.
அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்க. ஏதாவது ஒரு டைரக்ஷன் இன்ட்ராடேக்குள்ளேயாச்சும் ஏதாவது டைரக்ஷன் இருக்கா பாருங்க. ஒரு நாள் மேலே போகுதுன்னா அடுத்த நாள் கீழே, அடுத்து கேப் டவுன், கீழே போகுது திரும்ப மேலே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால எல்லாருக்குமே இது வந்து அஃபெக்ட் ஆகும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் என்னன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டு, பிரேக் அவுட்டு, பிரைஸ் ஆக்ஷனு, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எது நீங்க ட்ரா பண்ணி வச்சீங்கனாலும் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. இப்ப நீங்க எப்படி இத ஹேண்டில் பண்ணணும்னா, பியூர்லி இன்ட்ராடே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகுது? அப்படிதான் வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணணும். இதுல வந்து ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, டிமாண்ட் சப்ளை, ஸ்மார்ட் மணி படி ஆர்டர் பிளாக் நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எலியாட் வேவ் படி இந்த இடத்துல இந்த வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒண்ணு. எந்த பேட்டர்ன் நீங்க இங்க போட்டீங்கனாலும், உங்களுக்கு அடுத்த நாள் காலையில அதுக்கு அகைன்ஸ்ட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுது. அதனால உங்களால எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது. அதனால ரியாக்டிவ் தான். இங்க வந்து ப்ரோஆக்டிவா முதல்லயே டிசைட் பண்ணி, இப்படிதான் போகும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு இப்ப வாய்ப்பில்ல. இந்த கங்காரு மார்க்கெட் முடிஞ்சு திரும்ப ட்ரெண்டிங்கான மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும். அதனால தான் இன்வெஸ்டிங்லயும் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்லயும் நம்மளால கிளியரா சொல்ல முடியல. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ற மாரியான இது வச்சோம்னா, ஒரு கேப் டவுன்ல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடும். அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல தான் நம்ம இருக்கணும். மேக்ஸிமம் லார்ஜ் கேப்குள்ளேயே தான் இருக்கணும். ஏன்னா, கீழ போனாலும் குஷனிங் எஃபெக்ட் திரும்ப மேல வந்துரும் அப்படிங்கிறது. ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்லாம் நம்ம போய் கையே இப்ப வைக்க முடியாது ஃப்ரெஷ்ஷா. அந்த ப்ராப்ளம்னால தான் அப்படியே டிமாண்டும் மார்க்கெட்ல குறைஞ்சுக்கிட்டே போகுது. சப்ளையும் டிமாண்டும் மார்க்கெட்ல குறைய இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷனும் இருக்கிறதுனால, இன்ட்ராடேலயும் வின் பண்ண முடியல. ஸ்விங் அண்ட் பொசிஷன்லயும் வின் பண்ண முடியாதனால, அப்படியே மார்க்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாருங்க அந்த ஒவ்வொரு புரோக்கரேஜ்ல இருந்து இத்தனை இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளிய போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வந்தது இல்லைங்களா? ஒவ்வொரு இதுலயும் இருந்து 10,00,000 பேரு, 50,00,000 பேர்ன்னு வெளிய போயிருக்காங்க அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு. ஏன் அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியல மார்க்கெட்ல. அந்த 2024 செப்டம்பர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, பெருசா ராலி பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியல. இன்ட்ராடேல பண்றவங்களும் இப்ப இந்த மாரி மார்க்கெட்னால சுத்தமா அவங்களால பண்ண முடியல. அப்ப என்னதான் பண்ணுவாங்க? ஸோ அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால இப்போதைக்கு என்னன்னா ரியாக்டிவ் தான். லாங் டெர்ம் பொசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸ்விங் பொசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்விங் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் கேப் அப், கேப் டவுன்ல ஹிட் ஆயிரும். லாங் டெர்ம் வந்து போர்ட்ஃபோலியோ மெத்தட்ல ஸ்டாப் லாஸ் இல்லாம எடுக்குறீங்கன்னா, லார்ஜ் கேப்ல மட்டும் எடுக்கலாம். எஸ்பெஷலி நிஃப்டி 50ல மட்டும் எடுக்கலாம். இன்ட்ராடே எடுக்குறீங்கன்னா, மார்க்கெட்ல ஓவர் நைட் என்ன நடந்துச்சு, நேத்தோட லெவல்ஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம். காலையில வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு எந்த செக்டார் நல்லா இருக்கு, அன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, அதுல போற ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் எது, அதுல எடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வரது ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த கங்காரு மார்க்கெட்ட நம்ம இப்படி தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஆகணும். இப்ப நம்மளோட இங்கிலீஷ் சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுலயும் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஹெய்கன் ஐசில ஒரு டியூவல் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பொலிஞ்சர் பேண்ட்ல வந்து மொமெண்டம் பிளாஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு குடுத்துருக்கேன். இதுல வந்து ஒரு யூனிக் கஸ்டமைஸ்ட் பேண்ட்வித் கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, டெய்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாரி நான் ஒரு இண்டிகேட்டர் குடுக்குறதா சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நம்ம வந்து அதில குடுத்துருவோம். நம்மளோட தமிழ் சேனல்ல எப்படி நீங்க ஃபாலோவர்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்களோ, அதே மாரி இங்கிலீஷ் சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல எனக்கு குடுக்கணும். ஃபர்தரா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு அதுக்கான லிங்க் வந்து இங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தின எந்த டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.